விஜய் படம் பார்ப்போம், விஜய் படம் பார்ப்போம், ரஜினி படம் பார்ப்போம், அஜித் படம் பார்ப்போம். படத்தை ரசிக்கலாம், படத்தை ரசிக்கலாம், அவ்வளவுதான். இப்ப அப்படித்தான் நாடு ஆகிப்போச்சு. படத்தை தான் ரசிப்பாங்க தவிர உங்கள் அரசியலை ரசிப்பதற்கு தமிழக மக்கள் தயாராக என்பதை அன்பு தம்பி விஜய் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு விஜய் சொல்றாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. தம்பி ஒரு தம்பி தான் கூப்பிடணும் விஜய், ஏன்னா வயசு அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு மெர்சல் படத்துக்கு வந்தாங்க. அந்த படத்தை காமிக்க மெர்சல் படம் ரிலீஸுக்காக நான் அந்த செய்தித்துறையில் அமைச்சராக இருந்தேன். சினிமா துறை என்கிட்ட தான் இருக்கு, நல்லா கேளுங்க, எல்லா மக்களும் தெரியும். அப்போ அந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. அன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்காரு. இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு, விலங்குகள் நல வாரியம்னு ஒரு தலைமையிடம் இருக்கு. சென்சார் போர்டு இன்னைக்கும் சென்சாரில் சிக்கிட்டு கிடக்க போவோம். ஜனநாயகபுரத்துக்கு சென்சாரில் இன்னைக்கு மாட்டிட்டு இருக்க போதில் மெர்சல் இங்கே ஒரு படத்துக்கு வந்துச்சு. வந்த உடனே இங்கே வந்தார், பார்க்க வந்தார். இது ஒன்றும் தப்பு இல்லை, நாங்கள் செய்ய வேண்டிய தப்பு செஞ்சோம். இருந்தாலும் அந்த விலங்குகள் நலவாரியம் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சினிமா நிறைய பார்த்துருப்பீங்க, அது தம்பிகள் கூட தெரியும். அந்த டைட்டில் போடும்போது விலங்குகள் துன்புறுத்தப்படவில்லை என்ற ஒரு சான்றிதழ் வந்தாலும் படம் ரிலீஸ் ஆகும். அதுக்கு இதுக்காக வந்தார். வந்ததுக்கப்புறம் அவரை பார்க்கலாம், எங்களுக்கு கடமை இதுக்காக வளர்க்க சொல்ல. ஏன்னா அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும். ஆசிரியர் தெரியல, அன்னைக்கு விஜய் நம்மளை தேடி வந்தார். இன்னைக்கு விஜய் தம்பிகள் தான் நம்மளை தேடி வந்தீங்க. அன்னைக்கு விஜய் நம்மளை தேடி வந்தாரு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு விஜயோட தம்பிகளை அவரை பற்றி யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு, அது வெற்றி கழகம் இல்லை, வெற்றி கழகம் தான். விஜய் ஆரம்பித்தது வெற்றி கழகம்னா அது வெற்றி கழகம், உண்மையான வெற்றி கழகம், புரட்சி தலைவர் என்ற வெற்றி சின்னமான இரட்டைகளை உள்ள இயக்கம் தான் வெற்றி கழகம் என்று சொல்லி இங்கே வந்திருக்கீங்க. முதலமைச்சர் கொண்டு போறேன், முதலமைச்சர் கொண்டு போனா வந்து பகிர்ந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 30 நிமிஷம் இல்லை, 1 மணி நேரம் இல்லை, 1.5 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, 2.5 மணி நேரம் இல்லை, 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டு அந்த படம் ரிலீஸ் தீபாவளி படம் ரிலீஸ் ஆனாதான் எனக்கு ஒரு 140 கோடி வசூல் ஆகும். இப்போ கூட தம்பி ஒரு சிக்கலை மாட்டிருக்காரு. புலி தானே, புலி படத்தில் 1.5 கோடி ரூபா பயன் கேட்டோம்னு சொல்லி, ஏன்னா அதை என்ன எவ்வளோ சம்பாதிக்கிறாரெல்லாம் கோர்ட்டுக்கு வரணும்ல தூரம் போடலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி ஒரு செய்தி வாழ்க்கையில் வந்திருக்கும். நீ புரட்சி தலைவரை பற்றி பேசுறீங்களா, 77 கட்சி அறிஞர் உடனே ஆட்சிக்கு வந்தார். அதே பிறகு அது ஆனால் எடப்பாடியாட்ட முதலமைச்சர் சொல்லி அந்த விலங்குகள் நலவாரியத்துடைய அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கு? தலைநகர் சென்னையில் இருக்கு. அது ஒரு ஆஃபீஸ் மட்டும் தான் சென்சார் போர்டு உள்ள ஆஃபீஸ் சென்னையில் இருக்கு, மீது எல்லாம் தலைநகர் டெல்லியில் இருக்கு. ஆமாம், அது எப்போ போடணும்னா வியாழக்கிழமை தான் போடும், அது ரூல் இருக்கு. அவன் வியாழக்கிழமை போடுறத வியாழக்கிழமை புதன்கிழமை தீபாவளி வந்துருக்கு. செவ்வாய்க்கிழமை படம் ரிலீஸ் ஆகும். செவ்வாய்க்கிழமை படம் ரிலீஸ் ஆகணும்னா திங்கட்கிழமை அதை கூட்டணும். அப்போ இது எப்படி சாத்தியம்? இல்லை நம்ம ஏதாவது முயற்சி பண்ணுவோம், தம்பி நம்ம தேடி வந்துட்டாரு, நம்ம ஸ்டாராக இருக்காரு, திரைத்துறையை நமக்கு ஆள் வேணும், திரைத்துறைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஆள் வேணுங்கிறதுல இல்லை, சுயநலமோ இல்லை, எங்களுக்கு கிடையாது. எங்கள் அதிமுகவுக்கு எந்த காலமும் சுயநலத்தோடு செயல்படுற இயக்கம் அல்ல, பொதுநலம் ஒன்றுதான். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வழியிலே தான் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இந்த இயக்கம் செயல்பட்டு கொடுத்தது. உடனே சொன்னார், உடனே என்னப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஐஏஎஸ் அதிகாரிகள் போயிருப்பாங்க, இன்னைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி அவங்க கூப்பிடுறது, எப்படியாவது கூப்பிடணும்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்லி முதலமைச்சர் அதிகாரிகள் வர சொல்லி டெல்லிக்கு பேசி, டெல்லியில் இதே செய்தித்துறை அமைச்சருக்கு நாங்கள் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு சிறப்பான முயற்சி எடுத்து இரவோடு இரவாக அத்தனை பணியை முடிச்சு திங்கட்கிழமை அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டை கூட்டி அதில் ஒப்புதல் வாங்கி மறுநாள் செவ்வாய்க்கிழமை அந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு ஒரு பக்கம் விளம்பரம் அன்னைக்கு நன்றி சொன்னாங்க. அதுக்கு அடுத்து அவர் சொன்ன வார்த்தைன்னா, இந்த ஒரு சம்பவத்துக்காக நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி கடனாக இருப்பேன் என்ற வார்த்தையை சொன்னவர் தான் அவர் மறந்துருக்கலாம். இப்போ சொல்ற இந்த கட்சி பேர் சொல்லாம திமுக பாஜக கொள்கை எதிரியா, அரசியல் எதிரி திமுகவா? பாஜக தலைவர் மற்றும் பலர் அவர் சொன்னதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. அவருக்கு என்னன்னா அதிமுக பேரை சொல்றதுக்கே அவருக்கு பயம். அதான் நீங்க எந்த கணக்கு சொல்றீங்க, நாங்க எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக பேரை உச்சரிப்பதற்கே இன்றைக்கு பயப்படாது. யாரு? தம்பி விஜய். அவர் கள நிலவரம் தெரியும். அவர் சினிமாவில் சொல்ல எத்தனை பார்த்துருக்காரு. சினிமாவில் ஒரு ஓட்டுக்காக ஒரு படம் சர்க்கார் தானே, ஒரு ஓட்டுக்காக ஒரு வெளிநாட்டில் வந்து ஒரு ஓட்டு போட முடியலன்னு படத்தில் சரி சாத்தியம் காமிச்சிங்க. இப்போ ஜிஎஸ்டி கொள்கை எதிரிக்கு இல்லை, அரசியல் எதிரி திமுக இல்லை. போன தேர்தலில் என்ன கலரில் வந்து ஓட்டு போட்டீங்க? சைக்கிளில் என்ன கலரில் வந்து ஓட்டு போட்டீங்க? அப்போ அன்னைக்கு தெரியலையா அரசியல் எதிரி?
ஆக நேரத்துக்கு நேரம் கொள்கையை மாத்திரம்னு ஒரு கால அரசியல் வெற்றி பெற முடியாது. ஏன்னா அவங்க அப்பா சந்திரசேகர் அழி என்னுடைய நண்பர் தான், எனக்கு ரொம்ப நண்பர். அவருக்கு தெரியும். ஆனால் அவங்க அப்பா பற்றி கேட்க மாட்டார். தாய் சொல்ல தட்டாதேன்னு புரட்சி தந்தை சொல் மிக்க மந்திரம் சொல்லுங்க, ரெண்டும் அவருக்கு போய் கேட்க மாட்டார். அது நாங்கள் விசாரிச்சதுல தெரிஞ்சுக்கிட்டோம். ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சுருந்தேன். 2 வருஷத்துக்கு பிறகு போன நாடாளுமன்ற தேர்தல் வச்சுருந்தேன். ஏன் சந்திக்க வேண்டியது? நாடாளுமன்ற சந்திக்கலாம்ல. நெஞ்சில தெம்பு இருந்தா, தில்லு இருந்தா, திராணி இருந்தா, நீங்க வந்து தேர்தல் சந்திக்கணும். எங்களுக்கு இலக்கு 2026 வாங்க. இலக்கே கிடையாது. மக்கள் இலக்கு 2026 அதிமுக புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் முடிவு